ஹெவி வெஹிக்கிள்ஸ் எஸ்பெஷலி லாரி ஆர் பஸ் ஓவர்டேக் பண்ணுறது எப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு. ஸோ இது ட்ரக்காக இருக்கலாம், லாரி, பஸ்ஸஸ், ஒரு பெரிய வேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் நிறைய பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். ஸோ மேஜரான 2 பிளைண்ட் ஸ்பாட் எதுனா, இப்போ டைரெக்டாக அந்த ட்ரக் பின்னாடி போயிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நம்ம தான் வந்துட்டு இருக்கோங்கிற அந்த ஐடியா அவங்களுக்கு இருக்காது. அதே எஸ்பெஷலி இப்போ ஒரு ட்ரக்குக்கு சைடாக அந்த டிரைவர் சைடு ஒட்டியே நீங்கள் ரைட் சைட்லேயோ இல்லை லெஃப்ட் சைடில் போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்களோட ரியர்வியூ மிரரில் நீங்கள் கண்டிப்பாக தெரியவே மாட்டீங்க. ஸோ மேஜராக இந்த 2 பிளைண்ட் ஸ்பாட் நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஃபர்ஸ்ட், நமக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் உங்கள் மைண்டில் வர்றது என்னன்னா உங்கள் மைண்ட் செட். ஓகே, நமக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு, அது ஸ்லோவாக போகுதுங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ நீங்கள் என்ன மைண்ட் செட் வச்சுக்கணும்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ செகண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கும் அந்த ஹெவி வெஹிக்கிள்க்கும் சேஃப் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப முன்னாடி போனீங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி என்ன வண்டி இருக்கு இல்லை என்ன அப்டக்கிள் இருக்குங்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான் இப்போ முன்னாடி நல்லா க்ளோஸாக போகிறேன். க்ளோஸாக போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த வண்டிக்கு முன்னாடி ஏதாவது வண்டி இருக்கா இல்லை ஏதாவது அப்டக்கிள் இருக்கா சுத்தமாக தெரியல. இப்போ நீங்கள் சடனாக நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்காக அடுத்த லேனுக்கு போனீங்கன்னா அந்த லேனில் திடீர்னு ஏதோ ஒரு வண்டி இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு அப்டக்கிள் இருக்கலாம். டக்குன்னா அது வந்து உங்களால் கணிக்கவே முடியாது. நீங்கள் அதில் போய் ஹிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோன்னா, மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. செகண்ட் என்னன்னா, ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, லேன் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் முன்னாடியே இப்போ லாரி அங்கே போயிட்டு இருக்கு, நீங்கள் முன்னாடியே நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணிடணும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு முன்னாடி லேன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஸோ லாரி டிரைவர்ஸ்க்கு இல்லை பஸ் டிரைவர்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அவங்க ரியர்வியூ மிரரில், ஓகே இங்கே ஒரு இந்த சைடு லேனில் ஒரு கார் போயிட்டு இருக்கு இல்லை ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வந்து ரியர்வியூ மிரரில் தெரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு அந்த சேஃப்டினஸ் உங்களுக்கு கிளியராக ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நான் சேஃபாக ஓவர்டேக் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பண்ணுற இன்னொரு தப்பு என்னன்னா, இப்போ நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு மிடில் லைனில் போகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அப்புறம் சடனாக இப்படி லைன் சேஞ்ச் பண்ணி போவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அந்த ட்ரக்குக்கு பின்னாடி என்ன வண்டி வந்துட்டு இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த டிரைவருக்கு தெரியாது. ஸோ டிரைவர் சப்போஸ் லேன் சேஞ்ச் பண்ணுறாருன்னு வைங்களேன், அவன் சடனாக அவங்க பின்னாடி போய் லேன் சேஞ்ச் பண்ணும்போது ட்ரக் டிரைவர்ஸ் அவங்களோட மைண்ட் செட்டில் சரி நான் லேன் சேஞ்ச் பண்ணலான்னு டக்குன்னு நம்ம லேனுக்குள்ளே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்க மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுங்க. செகண்ட் என்னன்னா, கிளியரா உங்க ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கும் உங்களோட வெஹிக்கிள்க்கும் நிறைய டிஸ்டன்ஸ் வச்சுட்டு முன்னாடியே, அதாவது நீங்க ஓவர்டேக் பண்றீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் ஒரு 50 மீட்டர்ஸ் முன்னாடியே, இப்போ எனக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கு, நான் இப்பவே லேன் சேஞ்ச் பண்றேன். இப்பவே லேன் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா லாரி டிரைவர்ஸோட ரியர்வியூ மிரர்ல என்னோட கார் விசிபிளா இருக்கும். ஸோ அவங்க வந்து ஓகே இங்க இந்த லேன்ல ஒரு கார் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அலர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ நீங்க சேஃபா லாரி டிரைவர்ஸ் ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க, அவங்க உங்களோட லேன்ல வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு ஓகே சேஃபா இருந்தா நீங்க உங்களோட ஓவர்டேக்கை சேஃபா நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். வேற இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தட்ஸ் இட் ஃபார் நவ். தேங்க்யூ கைஸ்.